ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ஆண்டாள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த வீடியோவை கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லி கேட்டனால தான் இந்த வீடியோஸை இப்போ நான் ரெடி பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். பெரியாழ்வார்னு ஒருத்தர் பெருமாளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிவிட்டு பெருமாளோட போகிதராகவே வளர்ந்து வந்துருந்துருக்காரு சிறு வயதுலேருந்து. அவர் டெய்லியும் போயிட்டு தோட்டத்தில் இருக்க பூவை பறிச்சுட்டு அதை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அதை அணிவிச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவர் தோட்டத்துக்கு பூ பறிக்க போனப்போ பூந்தோட்டத்தில் துளசி செடிக்கடியில் ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டிருக்கு. டக்குன்னு போய் பார்த்தா அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைய தூக்கிட்டு சுற்றிலும் பார்க்குறாங்க, ஆட்கள் யாரும் இல்லை. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா இவருக்கு குழந்தைங்க கிடையாது, ஸோ இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. ரெண்டொரு நாளில் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. பூங்கோதை அப்படின்னு பேர் சூட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மகள் பூங்கோதையை தன்னோடனே வச்சுக்கிறாரு. பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள், தெய்வத்தின் பாடல் எல்லா டைம்லையும் தன்னோடையே வச்சுருக்காரு பூங்கோதையை. ஒரு கட்டத்துக்கு மேலே பூங்கோதை விளையாட்டு சேட்டையாகிறா, அதாவது கொஞ்சம் வளர்றா, விளையாட்டு பிள்ளையாகிறா. அப்போ கூட கண்ணனோட மயிலிறகு, கண்ணனோட புல்லாங்குழல், கண்ணனுக்கு பெருமாளுக்கு உடுத்தின உடைகள் இதை வச்சே விளையாண்டுட்டுருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே பூங்கோதை கொஞ்சம் பருவநிலைக்கு வரா. அதுக்கப்புறம் தனக்கு கண்ணன் மேல் காதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோழிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா. அப்போ வீட்டு சுவர்களில் கூட கண்ணனோட முகபாவனையில் உள்ள வரைபடங்கள்லாம் வரைஞ்சி அவள் பாட்டில் சுவரே இது பண்ணி வச்சுருந்துருக்கா. பெரியாழ்வார் பார்த்துட்டு சிறு வயசுலேருந்தே இவள் கண்ணனை பார்த்தே வளர்ந்தவ, அதனால் கண்ணனோட புகைப்படங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா பூ பறிச்சுட்டு பூ தொடுத்து மாலையாக்கி அதை பெருமாளுக்கு சூட்டுறதுக்காக ஒரு கூடையில் வச்சுருந்துருக்காரு. பூங்கோதை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த மாலை எடுத்து தன்னோட கழுத்தில் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துருக்கா. என்ன ஒரு அழகு! கண்ணனை கணவனாக ஏற்றுக்கொள்ளப் போவதும் நான் தானே, பேரழகு அப்படி சொல்லிட்டு தன்னை தானே வர்ணிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வர்ற சத்தம் கேட்குது. டக்குன்னு மாலையை கழட்டி கூடையில் வச்சுட்டு பூங்கோதை ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுக்கிறாங்க பூஜை டைமில். அப்போ மாலையை கொண்டு போய் சாத்திடுறாரு. பெரியாழ்வாருக்கு தெரியாது பூங்கோதை கழுத்தில் மாலை போட்டது. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அப்பையும் பூங்கோதை என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே பூங்கோதை மாலையை கழுத்தில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு கூடையில் வைக்கிறா கழட்டி. அப்போ ஒரு நாள் பூஜைக்கு போகிற மாலையை தன்னோட கழுத்தில் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரசிக்கிறா. அப்படியே மெய்மறந்து தன்னோட அழக மாலையை பார்த்துட்டு கண்ணனோட நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ரசனையோடு கண்ணாடியை பார்த்துட்டு நிற்கிறா. பெரியாழ்வார் உள்ளே நுழைஞ்சிடுறாரு. பூங்கோதை அப்படின்னு கத்துறாரு. அப்பா அப்படின்னு அலறிட்டு பூங்கோதை திரும்புகிறான். பூஜைக்கு கொண்டு வந்த மாலையை நீ ஏன் கழுத்தில் போட்டு பார்த்த அப்படின்னு கேட்கவும் பூங்கோதை சொல்கிறா, அந்த கண்ணனை கணவனாக மணப்பது நான் தான், அதாவது அவருக்கு மனைவி நான் தான், எனவே இந்த மாலையை போட்டு பார்த்தேங்கப்பா அப்படின்னு சொல்லி பூங்கோதை சொல்கிறா. அவங்களாம் தெய்வங்கள், நம்ம மனுஷங்கள், நம்மளுக்கும் அவங்களுக்கும் வெகு வித்தியாசங்கள் உண்டு, நம்ம கனவுல கூட அவங்கள நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பூங்கோதையை சொல்கிறாங்க. பயங்கரமாக திட்டிடுறாரு பெரியாழ்வார். அதுக்கு பூங்கோதை சொல்கிறாங்க, அப்பா நான் கழுத்தில் போட்டு கொடுத்த மாலையை ஒரே ஒரு முறை என் கண்முன்ன கண்ணனுக்கு அதை சாத்தி பாருங்களேன், அவர் ஏற்றுக்கொள்வார். ஒரு காலமும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். ஒரே ஒரு முறை என் கண்முன்ன அந்த மாலையை கொண்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்களப்பா அப்படின்னு சொல்லி பூங்கோதை கேட்குறான். நீ சூடி கொடுத்த இந்த மாலையை நான் ஒரு நாளும் என்னோட கடவுளுக்கு படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கொண்டு போய் வெளியில் எரிஞ்சிடுறாரு. வேறு பூக்களை பறிச்சுட்டு மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அன்றைய பூஜையை முடிச்சிடுறாரு. அன்றைய இரவே பெரியாழ்வார் கனவுல பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைய நாள் நீ பூஜைக்கு கொண்டு வந்த மாலை வாசனையே இல்லாமல் இருந்தது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பூங்கோதை தனது கழுத்தில் மாலையாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாலை எனக்கு பூஜைக்கு வந்தால் போதும் அப்படின்னு கனவுல சொல்கிறாரு. பெரியாழ்வார் டக்குன்னு முழிச்சிட்டாரு. ஒரே ஆச்சரியம். பூங்கோதை கழுத்தில் போட்டிருந்த மாலை மிகவும் வாசனையாக இருந்ததுன்னு சொல்கிறாரே அப்படின்னு யோசனை. மறுநாள் பூஜைக்கு மாலையை எடுத்துகிட்டு கண்ணனுக்கு சாத்துறதுக்காக, அதாவது பெருமாளுக்கு சாத்துறதுக்காக கூடையில் வச்சுருக்காரு. அப்போ பூங்கோதை அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறா. அப்போ பூங்கோதை இங்கே வான்னு சொல்லி இந்த மாலையை கழுத்தில் போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் மாட்டேன், நேற்று என்ன நீங்கள் பயங்கரமாக திட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் அந்த மாலையை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பூங்கோதை சொல்கிறா. இல்லை நான் உன்னை சத்தம் போட மாட்டேன், நீ கழுத்தில் போட்டுப்பாரு அப்படின்னோடனே அவள் சந்தோஷமாக போடலை, பட் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு போடுறான். போட்டதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி தானே நிற்பேன், அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லவும் கண்ணாடி நின்று பார்க்குறா. அப்போ பெரியாழ்வார் ஆண்டாள், அதாவது பூங்கோதைகிட்ட சொல்கிறாரு, நீ சூடி கொடுத்த மலர் தான் என்னோட தெய்வத்துக்கு மிகவும் வாசனையாக இருக்குதுன்னு சொல்லி அவர் என்னோட கனவுல சொன்னார். எனவே நீ சூடி கொடுத்த மலர் தான் அவருக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னார். அதனால் இன்று முதல் நீ சூடி கொடுத்த மலர்களை மட்டுமே
என் தெய்வத்துக்கு நான் அபிஷேகத்துக்கு உபயோகிப்பேன் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்கிறார். பூங்கோதைக்கு மகிழ்ச்சி தாங்கலை. ஐயோ என்னோட கண்ணன் இப்படி சொல்லிட்டானா, ஐயோ ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்ட்டு பூங்கோதைக்கு அதுக்கப்புறம் ஒரு சில கனவுகள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நிறைய நூல்கள் கூட எழுதியிருக்காங்க. திருப்பாவை, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நூல், அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் திருப்பாவை தெரியும். அதில் ஒரு வாக்கியங்கள் கூட உண்டு. 1000 யானைகள் கொண்டு கண்ணன் வந்து என் கரம் பிடித்து மனைவியாக ஏற்க கனவு கண்டேனடி தோழி அப்படின்னு. இந்த மாதிரி கனவுகள்லாம் கண்டுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதாவது நண்பர்கள்கிட்ட, தோழிகள்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க. அது எப்படி நீ தெய்வத்தை போய் கல்யாணம் பண்ண முடியும், நம்மளாம் மனுஷ பொண்ணுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியாழ்வார் கனவுல மீண்டும் பெருமாள் தோன்றி ஆண்டாளை வந்து மணப்பெண் கோலமிட்டு என்னோட கருவறைக்கு கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து என்னோட பாதத்துக்கிட்ட அமரவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியாழ்வார் நினைக்கிறாரு, ஏன் இப்படி சொல்கிறாங்க, அதுவும் மணப்பெண் கோலத்தில்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கனவுலே யோசிச்சுட்ருக்காரு. என்ன யோசனை பெரியாழ்வார், நான் சொல்வதை மட்டும் கேள். மணப்பெண் கோலமிட்டு ஆண்டாளை கூட்டிகிட்டு வந்து ஊர் மக்கள் பொதுமக்களையும் கூப்பிட்டு போகிதர்களையும் அழைத்து அந்த வாத்தியங்கள் வாசிப்பாங்கள் அவங்களையும் அழைச்சி என்னோடய கருவறைக்கு கூட்டிகிட்டு வந்து ஆண்டாளை உட்காரவை அப்படின்னு சொல்லவும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுலேயே மண்டையாட்டிட்டார். அப்புறம் விடியற் காலையில் ஊர் மக்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போகிதர்கள் வராங்க, அந்த வாத்தியங்கள் வாசிப்பாங்கள் அவங்களாம் வராங்க, எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. ஆண்டாளையும் மணப்பெண் கோலமிட்டு பூப்பல்லாக்கில் தூக்கிட்டு வராங்க கோவிலுக்கு. தூக்கிட்டு வந்து கருவறை கிட்ட இறக்கி விட்றாங்க. பெரியாழ்வார் வந்து ஆண்டாளோட பூங்கோதையோட கைப்பிடிச்சி கருவறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கருவறைக்கிட்ட அந்த பெருமாளோட பாதத்துக்கிட்ட அவங்கள உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பெரியாழ்வார் வந்து கருவறைக்கு வெளியில் வந்து நின்று பார்க்குறாரு. அப்படியே ஒரு லைட்டு பிளிங்க் ஆகுது, அதாவது ஒரு பெரிய வெளிச்சம் வருது. வந்தால் ஆண்டாள் அங்கே காணோம். அதாவது பூங்கோதை அந்த இடத்துல காணோம். என்னோட பொண்ணை காணோம்னு பெரியாழ்வார் வந்து பதட்டமாயிட்டார். அந்த இடத்துல பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாரு. பூங்கோதை என்பது வந்து என்னோட மனைவி ஆண்டாளே. இதற்கப்புறம் நீங்கள் வந்து பூங்கோதையை பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல கோவில் எழுப்பி என்னையும் ஆண்டாளையும் இருவரும் சேர்ந்து காட்சி கொடுப்பது போல் வடிவமைத்து நாங்கள் அங்கேயே இருக்கிற மாதிரி கோவில் எழுப்பி அதை நீங்கள் போகிதர், அதாவது இங்கே என்ன பூஜை புனஸ்காரங்கள் போகிதர் அந்த இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதை அங்கேயும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட சேரலை, நாம் தான் இந்த குழந்தைக்கிட்ட சேர்ந்துருக்கோம், இந்த குழந்தை தான் நம்மளை தந்தையாக தேர்ந்தெடுத்திருக்கு, நான் வந்து அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கலை குழந்தையா அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் வந்து ஆனந்த கண்ணீர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ஆண்டாளுக்கு கோவில் எழுப்பி, பெரிய கோபுரமான கோவில் எழுப்பி அந்த இடத்துல ஆண்டாளும் பெருமாளும் காட்சி கொடுப்பது போல் கோவிலில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு இப்போ வரையிலும் அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. எனவே ஆண்டாள் ஸ்டோரி இதோடு முடியுது. நல்லபடியாக தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, ஒரு 12 பேர் 13 பேர் பார்க்குறீங்க, அவங்கள லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.